வணக்க மக்களே, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதாவது எந்த ஊழல் வழக்குமில்லை, நெஞ்ச நிமிர்த்தி சொல்வேன், மற்ற கட்சிகளை வம்பல் கிழுத்த தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தா. வாங்க வீடியோவை முழுவாக்கங்கள். அதாவது தமிழக அரசியலானது தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் நடைபெறக்கூடிய 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணியெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில்தான் தேமுதிக கட்சியானது இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கலாம். அதாவது தேமுதிக வைக்கும் டிமாண்டுகளை யார் ஒப்புக்கொள்கிறாரோ அவர்கள்தான் கூட்டணி என்பதை அறிவித்திருக்கிறார் தேமுதிகவின் புற்றன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்கும் தொகுதியானது இரட்டை இலக்கத்தில் உள்ள சூழல்தான் கண்டிப்பாக அவர்களுக்கு 2 ஆப்ஷன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாம். திமுக அல்லது அதிமுகவா? இந்த இரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அந்த சூழல்தான் தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற தேமுதிகவின் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கிறதோ அவர்கள்தான் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார்கள் என்று உறுதிபட தெரிவித்திருக்கிறார். அதாவது தேமுதிகவின் தொண்டர்கள் விரும்பும் கட்சிதான் கண்டிப்பாக அவர்களுடன் கூட்டணி அமைக்கப்படும் என்றதை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி மற்ற கட்சியின் தலைவர்களை ஊழல் மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகளால் மிரட்டப்படுவதாகும். ஆனால் எந்த பயமுறுத்தலுக்கும் படியாமல் கம்பீரமாக பயணிக்கும் ஒரே கட்சி தமிழகத்தில் தேமுதிக தான் என்று அவர் ஒரு பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார். அதாவது தகுந்த மரியாதை மற்றும் உரிய பதவிகளை வழங்கும் கட்சியினுடைய கூட்டணி அமைக்கப்படும் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் பல ஆண்டுகளாகவே கட்சிக்காக உழைத்த தொண்டர்கள் பதவியில் கண்டிப்பாக அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் நமது லட்சியம். அதாவது தேமுதிகவின் தொண்டர்கள் கண்டிப்பாக ஒரு உற்சாகமடையக்கூடிய செய்திதான் தமிழகத்தில் கண்டிப்பாக வர இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் தேமுதிக தொண்டர்களுக்கு அதிக வாய்ப்புகள் பெற்று தரப்படும் என்று அவர் கூறியிருக்கிறாராம். அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி பிறகு கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் சரியான நேரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுத்து தலைமை கழகத்தில் அறிவிப்பேன் என்றும் தொண்டர்களுக்கு அவர் நம்பிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார். அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று வரை யாருடன் கூட்டணி அறிவிக்கப்படாமல் சூசகமான பதிலெல்லாம் கூறியிருக்கிறார். அதாவது தொண்டர்கள் விரும்பும் கட்சிதான் கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்ற பட்சத்தில் தான் அவர் கூறியிருந்த செய்திகளாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அதாவது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிக சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் யாருடன் கூட்டணி என்பதை. கண்டிப்பாக ஒரு சூழல் வரும் நேரத்தில் கண்டிப்பாக நான் அறிவிப்பேன் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.